ராத்திரி எல்லாம் எங்கடா போயிருந்த? ஏதாவது சாப்பிட்டியா? பாரு பயிரெல்லாம் எவ்வளவு உள்ள போயிருக்குன்னு. வாடா. நீ ஒருத்த இருக்கிறதுனாலதான் நானே அந்த வீட்டுல இருக்கேன். நீயும் போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? சாப்பிடு, சாப்பிடுறா, சாப்பிடு. நானே அவங்க எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டேன். நீ ஏன்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போற? கோச்சிட்டு போறதுக்கு நமக்கு என்ன வெளியில நாதியா இருக்கு? அப்படியே போனாலும் எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க? நீ சாப்பிட்டியா? பொய் சொல்லாத. நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடுறா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டுருப்பா, வச்சிடாத. இந்த வச்சுக்கடா. ஆயா, ஆயா, ஆயா. இந்த வரமா பெங்களூர்ல இருந்து அம்மா போன் பண்ணிருந்தாங்க. பாஸ்கர் வந்தானா? நீ நல்லா படிக்கிறியான்னு கேட்டாங்க. 5 மணிக்குள்ள வரேன்னு சொன்னானே. இன்னும் 2 மாசத்துல வீடு கட்டி முடிச்சிருவாங்களாம். போன் ஏதா பண்ணானா? அப்பா துபாயில இருந்து கிரகப்பிரவேசத்துக்கு வராருமா. இப்ப என்ன? அப்பா துபாயில் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்கிறாரு. அம்மா பெங்களூர்ல புது வீடு கட்டுறாங்க. அவ்வளவுதானே? போதும். இப்ப எனக்கு அப்பாவை வேணும். நாளைக்கே வர சொன்னா வந்துடுவாங்களா? பாஸ்கர் வா வா. ஏன் லேட்டு? கொண்டு வந்தியா காசு? ஐயோ, இந்த ஃபுல் எடுத்துக்கோ. போடு போடு சீக்கிரம். வீட்டுல யாரும் இல்லையா? போடு. யாரு? வணக்கம் பாட்டிமா. Monday, Wednesday physics, Tuesday, Thursday chemistry, Friday maths, Saturday biology. அப்ப சண்டே ஃப்ரீயா? Sunday medical entrance coaching. போ பூஜா, நான் பாட்டுக்கு ஒழுங்கா காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பேன். நீ தானே கம்பல் பண்ணி பயாலஜி குரூப் எடுக்க சொன்ன. இப்ப அவசரப்படுறது யாரு? மெடிக்கல்னா சும்மா கிடைக்குமா? டாக்டர் மகேஷ் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. நான் 10th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பூஜா. ஏண்டா லைஃப் என்ன ஒரு எய்ம் வேணாமா? என்ன சும்மா டாக்டர் டாக்டர்ங்கற? டாக்டரா என்ன பண்ண போற நீ? எப்படியும் நீ மெடிசன் முடிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா உனக்கு ஒரு டாக்டர் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ள 10 பெட் போட்டு பூஜா மருத்துவமனை அப்படின்னு ஒரு போர்டு வச்சு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சிருவீங்க. அப்படிதானே? உன் வீடு எங்க இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு. ராயபுரம். நீ இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தானடா பேசுவ. அந்த புத்தி தானே இருக்கும். இந்த பார் பூஜா. பின்னடா டாக்டர்னா எல்லார் மாதிரியும் கிடையாது. கமலா செல்வராஜ் மாதிரி ஆகணும். அதான் இந்த குழந்தைங்களோட சிரிச்சிட்டே டிவில வருவாங்களே. லாஸ்ட் மந்த் என் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகும்போது நான் கூட தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் வயிற்றுல இருந்து வர குழந்தைய பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மகேஷ்?
அது அப்படியே கன்சுமிட்டிட்டே என்னை பார்த்துச்சு பாரு, எனக்கு அழுகியே வந்துருச்சு. தொட்டு பார்த்தேனா பயங்கர சாஃப்ட். ஐயோ, அந்த லேடி டாக்டர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏதோ அவங்களே அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. அந்த மாதிரி ஆகணும் மகேஷ். கமலா செல்வராஜ், அப்புறம் ஜமுனா ஸ்ரீனிவாசன், எவ்வளவு பேர் இவங்களை கடவுளா மதிக்கிறாங்க தெரியுமா? நான் அந்த மாதிரிலாம் ஆவணும் மகேஷ். ஏய், உன்கிட்ட சொல்லல, நான் இந்த லீவ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். கரெக்ட். அதான் உன்கிட்ட இவ்ளோ சேஞ்சஸா? அப்ப இனிமே அம்மா எனக்கு துணி எல்லாம் வேண்டாமா, துணி எல்லாம் ஸ்கிரீன் தைக்கதாமா லைக், எனக்கு விஸ்பர் வேணுமா, அதானே? ஏய் சிப்படா. சனியனே, நிஜமாவே நீ நிறைய சேஞ்ச் ஆயிட்ட. என்னடா சும்மா சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்க? அப்படி என்ன சேஞ்ச் ஆயிட்டேன்? இல்ல வேணாம். ஏய் சி சொல்டா. உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சும்மா. ஏய் நிஜமா? அப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்ட. அப்புறம் அப்புறம் ஹேர் நீளமாயிடுச்சு. அப்புறம் தைஸ் பெருசு ஆயிடுச்சு. டேய் அப்புறம் போதும், நான் கிளம்புறேன். ஏய் இரு, முழுசா கேட்டு போ. லீவ்ல கண்ட பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். எனக்கு தேவைதான். நீ தானே கேட்ட. உன் கார் வந்துருச்சு போ, இல்லன்னா உன் பாடி கார்டு டிரைவர் இறங்கி இங்கே வந்துட போறான். பின்ன என்ன, ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சா பரவாயில்ல, டியூஷன் கூட கார் அனுப்பணும். உங்க அப்பாவுக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை. இது கூட பரவாயில்ல, வீட்டுக்கு போனா டிரைவர் கிட்டயே கேட்பாரு எங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு. ஐயோ சரி, நான் கிளம்புறேன். பா என்ன? புர்ரா சில்லறைங்கடா. தோஸ்டன். என்னடா மகேஷ், புகை ஒத்துக்கலையா? கல்லுமல்ல வச்சுட்டு போ. எப்போ 5 மீல் வெட்டுற வரைக்கும் வரும்? ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூல் டீம் செலக்ஷன். ஒவ்வொரு ஈவென்ட்லயும் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் வர்றவங்கள ஸ்கூல் டீம்ல சேர்த்துக்குவோம். ஓடியா. அம்மா. அண்ணா என்ன ஒண்ணுக்கு வருதுண்ணா. பிரின்சிபால்கிட்ட கேட்டு போ.
பிரின்சிபல் இங்க வரும்போது கேட்டு போ. நாய் பிரின்சிபல் நாய். தம் வச்சிருக்கேடா. டேய் குசத்தெல்லாம் பிரிச்சு ஓசில பாக்காதீங்கடா, காசு கொடுத்து வாங்குங்கடா. மணி எனக்கு இதே உனக்கு டெபோனி இருக்கா? டெபனரா இந்தா மணி என்னது படம் பார்த்துறேன். படம் பார்த்து தெரியா? படத்துக்கு தான்டா காசு, படம் ஏன் வாங்குவான்? படிச்சுன்னு தெரியல வேடா. டேய் டேய் குடா குடா ப்ளீஸ் மணி மணி ஒரே வாட்டி ப்ளீஸ் மணி. டேய் வாங்க வந்துட்டானுங்க. டேய் வாங்க அடிங் பேப்பரை. அவங்க அண்ணன் மாதிரி திருட்டு புத்தி. இந்த ஒரு பேப்பருக்கு தான்டா 50 ரூபா கொடுக்குறானுங்க. சார் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க என்ன சொல்லுங்க. புக்கு தானே? 100 ரூபா கொடுங்க. டேய் பெரிய ஆபீசர். இதாங்க சார். தேங்க்யூ சார். அடிக்கடி வாங்க. பாத்தியா பெர்மனன்ட் கஸ்டமர். 100 ரூபாய் ஒரு புக்கு. 14 வயசுல இருந்து வாங்கிட்டு இருக்கிறான். உங்களால பிரயோஜனம் இருக்குதா? கடவுளே, என்னடே பையன் படிக்கிறான்ல. அவன் எப்பதான் படிக்கல, பிறந்ததுல படிச்சுதாங்கிறான் அவன். பொண்ணா பிறந்ததாலாவது கட்டி குத்துட்டு இந்நேரம் நம்ம 2 பேரும் ஜாலியா இருந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவன் படிக்க போறானே தெரியலையே. ஐயோ விடுங்க. தனியா கஷ்டப்பட்டுக்கிறிய உதவி செய்யலான்னு வந்தா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். 2000 ரூபா. 1.25 ரூபா தானே தாத்தா ஒரு ஃபோனு. நீ போடுற காலுக்கு 1.5 ரூபா. அப்புறம் உங்க அப்பா வந்து நீ யார்கிட்ட பேசுனேன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு நான் போய் சொல்லணும்ல, அதுக்கு ஒரு 1.5 ரூபா. அந்த திரும்பிக்க. காது கேட்காதுடா, நீ பேசு. வச்சிரு 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 வச்சிரு. என்ன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா முதல்ல நீ பேசக்கூடாது. அவங்க அப்பா அம்மா எடுத்துட்டாங்கன்னா முதல்ல ஒரு பிளாங்க் கால போடணும். அப்பதான் அவளுக்கு நீ பேசுறேன்னு தெரியும். போன் பக்கத்திலேயே வந்து உட்காந்துருப்பா. இப்ப ட்ரை பண்ணு, இப்ப ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. யோ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஹலோ ஹலோ பூஜா. சொன்ன பாத்தியா? சொன்னல்ல. யோ இப்பதான் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்கும் ஒரு காப்பி கொடுக்கறேன். அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. ஏய் உத வாங்குவேன். ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் 1 மாசத்துக்கு பேச மாட்டேன். சத்தியமா? ஐயா அதெல்லாம் என்னால முடியாது. நான் மேட்ச் பார்க்கணும். டேய் 2 இயர்ஸ்க்கு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வையேண்டா. கடவுளே. ஏண்டா 2 இயர்ஸ் கண்ட்ரோல் ஆந்தா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கலாம்ல. டவுட்டா? உனக்கு எப்பவுமே டவுட் தான். நீ தப்பு பண்ணிட்டு பிரின்சிபலை ஏண்டா திட்டுற? He looks so genuine. நாம ஒழுங்கா இருக்கிறதுக்காக தானே திட்டுறாரு. நீ திருந்தவே மாட்ட. அப்பாவா? இன்னும் 1 hour ஆகும் வரதுக்கு. அவ்வளவு பயமா? என்ன யாரு? பூஜா ஃப்ரெண்டுப்பா. குடுமா குடுமா, நான் பேசுறேன். ஹலோ, நான் பூஜாவோட அப்பா பேசுறேன். ஹலோ அங்கிள். என்னது அங்கிளா? இருக்கட்டா இருக்கட்டா. மகேஷா? இந்த மீன்கார பையன் தானே? உங்க அப்பன் பேரை மட்டும் நல்லா வச்சுட்டான்.
என்ன தம்பி இந்நேரத்துல போனு? இல்ல லெசன்ல டவுட். ஏன்பா பாடத்துல சந்தேகம்னா இந்த வாத்தியார்ட்ட கேட்க வேண்டியதானே? என் பொண்ணுட்ட என்ன சந்தேகம்? சரி அப்படின்னா ஸ்கூல்ல கேட்டுக்க வேண்டியதானப்பா. அதான் ஸ்கூல்ல நீங்க என்ன பண்ணாலும் நாங்க கண்டுக்கிறது இல்லையா? என்ன பதில் சொல்ல முடியா? நாங்க கேட்கிற பல கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது தம்பி. வயசு பொண்ணுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணா மண்டையில சுருன்னு ஏறுது இல்ல? வயசாயிடுச்சு பாரு. இத பாரு தம்பி, எங்களுக்கெல்லாம் இந்த கல்ச்சர் ஒத்து வராது. நாங்கெல்லாம் பழைய காலத்து ஆசாமிங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க 6 மணி ஆச்சுன்னா வெளியில வர மாட்டாங்க. ஆம்பளைங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க அப்படியே இருக்கீங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பேசுவீங்க, நாளைக்கு அங்கிள் என் ஃப்ரெண்டு பூஜாவோட வெள்ளப்பட்டு வரம்பீங்க. நாங்க தலையாட்டணும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்பீங்க. அதுக்கும் எங்களை தலையாட்ட சொல்றேன். இன்னைக்கு நீங்க பிறந்தவனே தெரிஞ்சுக்கிற முதல் வார்த்தையே காதல் தானப்பா. இதெல்லாம் தூக்கி போட்டு படிக்கிற வேலையை பாரியா. உங்க அப்பா மீன் தெரு தெருவா வித்துட்டு இருக்கா, நீ பொறுக்கி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிய. பாத்துக்க தம்பி, வருஷம் போனா திரும்பி வராது. வச்சிடவா? வயசுக்கு ஏத்த மாதிரி புத்தியும் இருக்கணுமா? போ. வீடு பெருசா இருந்தா இந்த அளவு தான். யாரு எந்த ரூம்ல என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. எங்களுக்குள்ள இருந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பூஜா அப்பா சொன்ன தப்பான வார்த்தையினால வேறு விதமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தா தான் என்னன்னு தோணுச்சு. அன்னையிலேருந்து பூஜாவை பற்றி வேறு விதமாக நினைக்க ஆரம்பிச்சு. மகேஷ் போதும், ரொம்ப பண்ணாத. உன்னை திட்டினாலும் நான் வீட்டுல போச்சுட்டு பஸ்ல வந்தேன் தெரியுமா? மகேஷ், எனக்கும் கோச்சிக்க தெரியும். அப்புறம் நீயே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதான் உனக்கு சேர்த்து உங்க அப்பா பேசுறாரு. நேத்து ஒரு நாள் திட்டினதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. பிறந்ததுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேனே, நான் எங்க போய் கோச்சிக்கிறது? அவர் அப்படிதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவருக்கு புரியாது. எங்க அம்மாக்கு என்ன வயசாச்சு? அவங்க போய் தெருவில் 5 நிமிஷம் நின்னாலே எங்க அப்பா சத்தம் போடுவாரு. சரியான ப்ரூக்கட் மைண்ட். 6th படிக்கும்போது ஒரு தடவை வீட்டுக்கு வந்தல, அன்னைக்கு என்ன எப்படி திட்டினா தெரியுமா? எதுக்கு திட்டினான்னு கூட அப்ப எனக்கு புரியல. என்ன மகேஷ், இன்னுமா ஃபீல் பண்ற? விடு, தப்பே பண்ணாம இவ்வளவு திட்டு வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வாங்கிக்கலாம். பூஞ்சை பாரு, அப்புறம் படிப்பு நிறுத்திட்டு சுத்தமா வீட்டுல உட்கார வச்சிருவாரு. புத்தி போகுது பாரு உனக்கு. சரி வா, டைம் ஆச்சு போலாம். மழை நிக்கட்டும், ஆட்டோல போலாம் வா. குளிர்ல எனக்கு நனைஞ்சா ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ்லயும் எப்போ ஒரு வாட்டி தான் மழை பெய்யுது. அதுலயும் போய் உள்ள பூந்துக்கிட்டா. பூஜா, இனிமேல் ஒயிட் கலர் ஷர்ட் போடாது. பூஜா, ஆட்டோ காசு வச்சிருக்கியா?